ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஏன்னா ஆரம்ப சம்பளமே 1,20,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் மோட்லேயே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அலுவலர் கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 38 மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரைட்ஸில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரெகுலரில் தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, ஜென்ரல் மேனேஜர்லேயே ஐடி கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர், ஸோ அதுக்கப்புறம் டெப்டி மேனேஜர், இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர், இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும். வேகன்சி இல்லாத கேட்டகரி வந்து பார்த்தோன்னா யூஆரில் வந்து நீங்கள் வந்து போட்டி போடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேகன்சி இல்லைனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ இதில் யூஆரில் வந்து எல்லா கம்யூனிட்டிலையுமே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து 53 வயசு, ஸோ 32, ஸோ 41 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போஸ்டிங் வரைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஜென்ரல் மேனேஜரில் வந்து சிவில் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 1,00,000 2,60,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜரில் வந்து ஐடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் ஸோ பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஸோ டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேடு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். 1,00,000 2,60,000 சேலரி வந்து வரும். அடுத்து வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து பாருங்கள் மெக்கானிக்கல்னா ப்ரொடக்ஷனு, ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியலு, மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல், ரயில்வேஸ் இல்லைனா மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இஎஸ் அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேட்டகரிக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, ஸோ பவர் சப்ளை, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ரெலவெண்ட்டான ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ 2 இயர்ஸ் மட்டும் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் ட்ரேடுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரேடுக்குமே வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க, காஸ்ட் அக்கௌண்ட் முடிச்சவங்க கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வரைய கொடுத்துருக்காங்க. டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்குலாம் வந்து பாருங்கள் எம்பிஏ இல்லைனா பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இந்த கேட்டகரிக்கு வந்து 60,000 2,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 60% வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து பாருங்கள் ஒரு 40% இருக்கும். இதில் 2ல் எதில் வந்து அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா 100%க்கு வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து இங்கே கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா 2.5 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ 125 அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வெயிட்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் சேலரி இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் சேலரி வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு போஸ்டிங்குமே வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜர்னால் 70,000 2,00,000 வரைக்கும் இருக்கும். அதே உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜென்ரல் மேனேஜர் லெவலில் ஃபினான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1,20,000 2,80,000, அசிஸ்டன்ட் மேனேஜருக்குலாம் 40,000 1,40,000 இந்த மாதிரி வந்து சேலரி எல்லாமே ஒரு ஹை லெவல் சேலரியில் தான் உங்களுக்கான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ரிட்டன் எக்ஸாம் வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா 1 பை 1 இதுக்கான சிலபஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து சிலபஸ்மே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து ரூ. 600 வந்து ஃபீஸு. அதே இடபிள்யூஎஸ், எஸ்டி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கெலாம் ரூ. 300 வந்து ஃபீஸாக நீங்கள் பே பண்ணுவீங்க. அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்பர் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது. இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக வந்து இருக்குது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.